ஒரு சமூக தலைவர், அரசியல் தலைவர் அபலை பெண்ணிற்காக உதவுகிறேன் என்று பார் லைசன்ஸ் கொடுத்தார். அப்படித்தானே சமூக தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த பிள்ளைகள் கூட கொதித்து போகிறார்கள். இன்றைக்கு சமூக தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் போதைக்கு ஆதரவானவர்கள் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இங்கே புதுக்குளம் மகாவித்தியாலய பிள்ளைகள் சொன்னார்கள். அதுவும் ஒரு வகையிலே சரியானது தான். இந்த பார் லைசன்ஸை ஆதரிப்பவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அப்படி போதையின் பக்கம் சென்றுவிட துடிக்கின்ற இளைஞர் கூட்டத்தை மடைமாற்றி அனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்பதை அன்றும் இன்றும் என்றும் மறந்திடாத தலைவர்களாக என்ற சமூக தலைவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 1987ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் திகதி போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலமானது வாழ வழியில்லாமல் இருந்த ஒரு பெண்ணிற்கு வாழ்வாதாரத்திற்காக மதுபான சாலைகளினுடைய அனுமதி பத்திரத்தை பெற்று விநியோகித்திருந்தேன் என்று ஒரு நீதி அரசர் சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைய சமூக தலைவர்களினுடைய நிலை இருக்கின்றது. ஆக இவர்கள் ஒருபோதும் நடுவரவர்களே மதுவை ஒழிப்பதற்கு தலைவர்கள் முன்வரவில்லை. நடுவரவர்களே இன்றைய தலைவர்கள் போதை வஸ்தை ஒழிப்பதற்கு முன்வருகின்றார்களா அல்லது அதை பெருக்குவதற்கு முன்வருகின்றார்களா என்பதற்கு ஆதாரமாக அண்மையில் இடம்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்விலே 2 சமூக தலைவர்களினுடைய நேர்காணலிலே இப்போது நடைபெற்றிருந்த பாராளுமன்ற தேர்தலின் அடிப்படையில் அவர்களுக்கான ஆசனமானது அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்கள் மக்களாலே நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் தாமாகவே தேர்தலுக்கு முன்வராத நிலையிலும் அவர்களாகவே இந்த சமூக தலைவர் எனும் பதவியிலிருந்தே விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனிவரும் சமூக தலைவர்களானவர்கள் இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கையை எடுப்பார்கள் என்றும் இப்போது இருக்கின்ற சமூக தலைவர்கள் சீரான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதும் தான். மேலும் போதைப் பொருளானது ஒரு தனிநபர் பிரச்சனையா இருக்கிறதா என்றால் கிடையாது. தற்போது காணப்படுகின்ற இந்த இளவயதினர் மூத்தோர் சொற்களை கேட்காது நடந்து கொள்கின்ற முறை என்றும் ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்க இவர்கள் சமூக மட்ட தலைவர்கள் போதைப் பொருள் பாவிப்பவர்களிடம் சென்று இதை பாவிக்காதே என்று கூறும்போது என்ன இவர்கள் சில வேளை இவர்கள் எங்களுடைய சொற்களை கேட்க மாட்டார்களோ என்று யோசிக்கின்ற சமூக மட்ட தலைவர்கள் தான் என்று அதிகம். இரண்டாவது, சமூக தலைவர் சொல்வதை அவர்கள் கேட்காது இவர்களை எதிர்த்து அவர்கள் ஏதாவது அசம்பாவிதம் செய்கின்ற பொழுது குடியை கெடுக்கும், புகைத்தல் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும் என்று நாம் திரைப்படங்களை பார்க்கும்போது அங்கே விழிப்புணர்வு வசனங்கள் இருக்கிறது என்றால் அது சமூக தலைவர்களின் ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமின்றி குடியிலிருந்து வெளியேறுபவர்களுக்காக அவர்களை மீட்க வேண்டும் என்று என்று உலகம் மூங்கும் கிளைகளை கொண்ட ஒரு நிறுவனம் காணப்படுகின்றது. அதாவது ஆல்கஹால் அனோனிமஸ் என்று அதை கூறுவார்கள். சமூக தலைவர்கள் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் அதிகம் செல்வாக்கு செலுத்துகின்றார்களா என்றால் இல்லை. நடுவர்களே, இப்போ போதைப் பொருளுக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டார் என்றால் அவரை அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான சிகிச்சை நிறுவனங்களோ சிந்தனை மாற்று முறைகள் பற்றிய திட்டங்களோ தற்காலத்தில் குறைவாகவே காணப்பட்டு வருகின்றது. சமூக தலைவர்கள் பொதுவாக போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு இலக்கை நாடாமல் பொதுவாகவே பேசிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்கள் அதை அமல்படுத்துவதாக காணப்படவில்லை. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியுளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பறந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு முன்னெடுக்கிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய பிள்ளைகளும் கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலயத்தினுடைய பிள்ளைகளும் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். இந்த சொற்சமர் களத்திற்கு தன்னுடைய தொடர்ச்சியான ஆதரவை நல்கி வருகிறார் வடபுலத்தின் முன்னணி தொழிலதிபர், காரை மண் பெற்றெடுத்த செல்வர், கல்வி காருண்யன், ESP நாகரத்தினம் அவர்கள்.
பாடசாலைகளிலே விவாத அணி சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக பங்கேற்கிற பாடசாலைகளுக்கு ஒரு தொகை பணத்தை வழங்கி அவர் தன்னுடைய ஊக்குவிப்பை நல்குகிறார். மறுபுறத்திலே இந்த களத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி தன்னுடைய பேச்சாற்றலை சிறந்த முறையிலே வெளிப்படுத்துகிற ஒரு இளம் பேச்சாளருக்கு இலங்கை பணத்திலே 5000 ரூபாய் பணப்பரிசை வழங்கி உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து ஆசீர்வதிக்கிறார்கள். அத்தகைய ஒரு சிறப்போடு இன்றைய களத்திற்குள்ளும் நாங்கள் நுழைகிறோம். போதைப் பொருள் இன்று பலராலும் ஆபத்தான ஒரு வஸ்துவாக நோக்கப்படுகிற நிலைமையை கொண்டிருக்கிறது. அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட சில போதைப் பொருட்கள் இருக்கின்றன. அப்படியா என்று கேட்பீர்கள். சாராயம், மது அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போதைப் பொருள். அதை போல வெற்றிலை பாக்கு அரசினால் அங்கீகரிக்கப்பட்டது. சாதாரண கடைகளிலே கூட பெறக்கூடிய பொருள். அதே போலத்தான் பீடி, சிகரெட் இப்படியான புகைத்தல் சாதனங்கள். அதற்குள்ளே மறுபுறத்திலே அங்கீகரிக்கப்படாத போதைப் பொருட்களும் இருக்கின்றன. கஞ்சா இலங்கையிலே, இந்தியாவிலே அங்கீகாரம் பெறாத போதைப் பொருள். சில நாடுகள் கஞ்சாவை பயிரிடக்கூட அனுமதித்திருக்கின்றன. இலங்கையிலே அத்தகைய அனுமதி கிடையாது. அதைவிட கஞ்சாவாகட்டும், ஹெரோயின் ஆகட்டும், இப்படி எத்தனையோ போதைப் பொருள்கள் எங்கள் சமூகத்திலே உலாவுகின்றன. புதிய புதிய போதைப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு இளைய சமூகத்தினரிடம் உலா வருகின்றன. அவை புகைத்தல் மூலமாகவோ ஊசி மூலமாகவோ, பெரும்பாலும் ஊசி மூலம் ஏற்றப்படுகிற போதைப் பொருட்கள் மிக கெடுதியை உண்டு பண்ணுகிற ஒரு நிலைமை இருப்பதை பார்க்கிறோம். அப்படி சமூகத்திலே இவையெல்லாம் அச்சுறுத்தலை தருகின்ற சூழலிலே சமூக தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? அண்மையிலே இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது கூட இந்த மதுக்கடைகளுக்கான அனுமதி, பார் லைசன்ஸ் என்கிற விவகாரம் ஒரு பூதாகரமான விவகாரமாக அமைந்திருந்தமையை பார்த்தோம். அதனாலே காலாதிகாலமாக இருந்த சில அரசியல் தலைவர்கள் அரசியலிலே இருந்து ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்ட அளவிற்கு இந்த போதை பற்றிய, மது பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இப்போ வாதம் அதுவல்ல. இந்த போதை பொருளை ஒழிப்பதிலே சமூக, சமய, அரசியல் தலைவர்கள், பொதுவாக சொல்வதென்றால் சமூக மட்ட தலைவர்கள் அதிக பங்களிப்பை நல்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பங்களிப்பு போதுமானதா இல்லையா? இதுதான் இன்று சொற்சமர் சுமந்து வருகிற தலைப்பாக அமைந்திருக்கிறது. போதுமானது என்று தங்களுடைய வாதத்தை தொடக்கி வைக்க இருக்கிறார்கள் புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவிகள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் தினேஸ்வரி. உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். சமூக மட்ட தலைவர்களுடைய பங்களிப்பு, போதையை ஒழிப்பதிலே அவர்கள் வழங்குகிற பங்களிப்பு போதுமானது? வாதத்தை தொடக்குகிறார். பேசுங்கள் தினேஸ்வரி. உலக மொழிகளின் தாயாம் தேனும் இனிமையான மொழியாம் தவிட்டாத செந்தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்று நமது வாத பிரதிவாதமாக அமைந்திருப்பது யாதெனில், போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவது சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு காணப்படுகிறது. அது போதுமானதாக இல்லையா என்பதுதான். அந்த வகையில் எம் தரப்பு வாதமாக அமைந்திருக்கின்றது, போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானதாக காணப்படுகிறது என்பதே ஆகும். தலைவர் என்ற ரீதியிலே
தலைப்பினை விளக்க வேண்டிய கடப்பாடில் இருக்கின்றேன். அந்த வகையில் போதைப்பொருள் மற்றும் ஆல்கஹால் என்பது நாம் நினைக்கின்ற, உணர்கின்ற மற்றும் செயல்படுகின்ற விதத்தை மாற்றும் பொருட்கள். அவை குறிப்பிட்ட நேரத்திற்கு நம் உடல் வேலை செய்யும் முறையை மாற்றுகின்றது. பல்வேறு மருந்துகள் நிறைய இருக்கின்றன. சில மாத்திரைகளாக, சில பொடிகளாக, சில திரவமாக கூட இன்று விநியோகத்தில் இருக்கின்றது. இன்றும் போதையின் பக்கம் சென்றுவிட துடிக்கின்ற இளைஞர் கூட்டத்தை மடைமாற்றி அனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்பதை அன்றும் இன்றும் என்றும் மறந்திடாத தலைவர்களாக இன்று சமூக தலைவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 1987ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் திகதி போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலமானது இளைஞர்களுக்கு ஒரு பொற்காலமாக காணப்பட்டது. ஏனென்றால் அன்று இருந்த சமூக தலைவர்கள் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதில் மிகவும் தங்களுடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். அன்றைய காலம் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த அழகானதொரு சமூகத்தை உருவாக்கி இருந்தது. இன்றும் அப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறதா என்று பார்க்கையில் இருக்கின்றது என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த தலைவர்கள் மதுபான சாலைகளை வைப்பதற்கு, நடாத்துவதற்கும் அனுமதிகளையும் உரிமங்களையும் வழங்கியிருந்தார்கள். ஆனால் தற்போது இருக்கின்ற நம்முடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மதுபான சாலைகளை நடாத்தவோ அதை வைத்திருப்பதற்கோ அனுமதிகள் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார். ஆபத்தான போதைப் பொருள் வைத்திருந்தாலே மரண தண்டனை என்பது இலங்கையில் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் போதைப்பொருள் பாவனைகளை தடுக்கும் விதமாக கட்டுரையாளர் M.I. அன்வர் இஸ்லாம் பார்வையிலிருந்து இளைஞர் சமூகத்தை எவ்வாறு பாதுகாப்பது தொடர்பான ஆக்கத்தை கூட சமய ரீதியிலாக முன்வைத்திருந்தார். அதில் அவர் மதுபானத்தின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் விரோதத்தையும் குரோதத்தையும் உருவாக்கவும் அல்லாஹ்வின் தொழுகையில் இருந்து உங்களை தடுத்து விடவுமே நிச்சயமாக சைத்தான் விரும்புகிறான் எனவும் அது அருவருப்பான செயல் எனவும் தன்னுடைய ஆதங்கமான பேச்சையும் சமய தலைவர் என்ற ரீதியிலும் சமூக தலைவர் என்ற ரீதியிலும் போதை பாவனையை கட்டுப்படுத்த தன்னுடைய நடவடிக்கைகளை கூட முன்னெடுத்திருக்கின்றார். இப்படியாக சமூக தலைவர்கள் தங்களுடைய கடமையை மீறாமல் இன்றும் செயற்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகளும் பங்களிப்பும் போதுமானதாக இருக்கின்றது என்ற என்னுடைய உறுதியான வாதத்தை முன்வைத்து மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மகிழ்வு கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். போதையை தடுப்பதில் சமூக தலைவர்களின் பங்களிப்பு போதுமானதா அல்லவா? போதுமானது அல்ல என்று இனி வாதம் செய்வதற்காக வருகை தருகிறார் கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலயத்தினுடைய அணி தலைவி ஷானிலா. அவர் தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கள் ஷானிலா. நடுநிலை தவறாது தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர்களே, காணல் நீரிலே மீன்பிடிக்க வந்திருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினரே, எந்தரப்பு வாதியினரே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழலில் தேவையான தலைப்பை, பொருத்தமான தலைப்பை டான் தொலைக்காட்சியினர் தெரிவு செய்திருக்கின்றார்கள். இன்று சமூகம் சீரழிந்து போவதற்கு பிரதானமான காரணம் இந்த போதைப் பொருள். ஆகவே நான் இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதில் சமூக தலைவர்களின் பங்களிப்பு போதவில்லை. சமூக தலைவர்களிலே பிரதானமானவர்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்படுகின்றவர்கள் கூட அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கு சான்று தற்பொழுது தேர்தல் காலத்திலே முன்னைநாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்று விநியோகித்திருக்கின்ற செய்தி ஊடகங்களிலும் முகநூல்களிலும் பேசுபொருளாக இருந்ததை நீங்கள் அவதானிக்கலாம். அதைவிட நடுவரவர்களே, நகைப்பாகவும் சொல்ல முடியவில்லை, கேவலம் என்றும் சொல்ல முடியவில்லை. வாழ வழி இல்லாமல் இருந்த ஒரு பெண்ணிற்கு வாழ்வாதாரத்திற்காக மதுபான சாலைகளினுடைய அனுமதி பத்திரத்தை பெற்று விநியோகித்திருந்தேன் என்று ஒரு நீதி அரசர் சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைய சமூக தலைவர்களினுடைய நிலை இருக்கின்றது. ஆக இவர்கள் ஒருபோதும் நடுவரவர்களே மதுவை ஒழிப்பதற்கு தலைவர்கள் முன்வரவில்லை.
நடுவர் அவர்களே, இன்றைய தலைவர்கள் போதை வஸ்தை ஒழிப்பதற்கு முன்வருகின்றார்களா அல்லது அதை பெருக்குவதற்கு முன்வருகின்றார்களா என்பதற்கு ஆதாரமாக அண்மையில் இடம்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்விலே 2 சமூக தலைவர்களினுடைய நேர்காணலை செய்தவர்கள் கூட திணறியடிக்கின்ற அளவிற்கு தங்களுடைய பட்ட பெயர்களாக வார்குமார் என்று சொல்லி ஒருவரையும் குடத்திகாம்பரம் என்று சொல்லி இன்னொருவரையும் குறிப்பிட்டு நிகழ்ச்சியில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் வகையில் கைகலப்பில் ஈடுபட்டதை கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறான சமூக தலைவர்கள் தான் இன்று இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் எவ்வாறு அதற்கு தடை விதிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும்? நடுவர்களே, உண்மையில் தெரியும், 15 ஆண்டுகளுக்கு முன்னர் 2009ற்கு முன்னர் நல்ல சமூக தலைவர்கள், மக்களை பாதுகாக்கின்ற தலைவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியிலே இங்கு போதைப்பொருள் எவ்வாறு கட்டுப்பாட்டிற்குள் இருந்ததென்றும் அந்த தலைவர்கள் இல்லாமல் போனதற்கு பின்னால் இப்பொழுது பொறுப்பற்ற தலைவர்கள் இருப்பதனால் அது எவ்வாறு விரைவாக வளர்ச்சி அடைந்ததென்றும் இளம் தலைமுறையை அது வேத தாண்டவமாடி அழித்துக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியவாறு இருக்கின்றது. ஆகவே நடுவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே சமூக தலைவர்கள் இந்த போதைப் பொருள் பாவனை ஒழிப்பிற்கு ஒருபோதும் அக்கறை செலுத்தவில்லை, முன்வரவில்லை என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஷானிலாவினுடைய யதார்த்தமான வாதத்தோடு நாங்கள் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். இது டான் தொலைக்காட்சி வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலய மாணவிகளும் வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவிகளும் பங்கேற்கிற சொற்சமர். இந்த சொற்சமர் களத்திலே போதைப்பொருள் பாவனையை ஒழிப்பதில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானதா இல்லையா? இந்த தலைப்பிலே இவர்கள் வாதிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானது என்று வாதிடுவதற்காக அணிசேர் பேச்சாளராக வருகை தந்திருக்கிறார். புதுக்குளம் மகாவித்தியாலயத்திலே உயர்தரத்திலே கல்வி பயில்கிற பிரியாளினி வந்திருக்கிறார். பேசுங்கள் பிரியாளினி. போதையை தவிர கல்வி எனும் பாதையால் நிமிர் என்று கூறிக்கொண்டு என் தரப்பு வாதத்தை தொடங்குகிறேன். அந்த வகையில் எதிர்த்தரப்பு வாதியவர்கள் கூறியிருந்தார்கள், எமது சமூக தலைவர்களாக காணப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் எல்லாம் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று. ஆனால் இப்போது நடைபெற்றிருந்த பாராளுமன்ற தேர்தலின் அடிப்படையில் அவர்களுக்கான ஆசனமானது அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்கள் மக்களாலே நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் தாமாகவே தேர்தலுக்கு முன்வராத நிலையிலும் அவர்களாகவே இந்த சமூக தலைவர் எனும் பதவியிலிருந்தே விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனிவரும் சமூக தலைவர்களானவர்கள் இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கையை எடுப்பார்கள் என்றும் இப்போது இருக்கின்ற சமூக தலைவர்கள் சீரான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதும் தான். மேலும் போதைப் பொருளானது ஒரு தனிநபர் பிரச்சனையா இருக்கிறதா என்றால் கிடையாது. அது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த வகையில் எமது சமூக தலைவரானவர்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், பொதுமக்கள் மத்தியில் அரங்கேற்றப்படும் நாடகங்கள், மேலும் நிகழ்ச்சி திட்டங்கள் என்ற வகையில் எமது சமூகத்தில் காணப்படும் மாணவர்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, மக்கள்களுக்கும் சரி போதைப்பொருள் என்றால் என்ன என்பது பற்றியும் போதைப்பொருள் மூலம் இடம்பெறக்கூடிய தீயவை பற்றியும் அழகாக எடுத்து கூறி அவற்றிலிருந்து விட்டு விலகிக் கொள்ளவும் ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய அளப்பரிய சேவையாகவும் பணியாகவும் இருக்கின்றது. மேலும் அரசாங்கத்துடன் இணைந்து இந்த சட்டவிரோதமாக காணப்படும் நடைமுறையில் உள்ளடங்கப்படாத போதைப் பொருள்களாக காணப்படுகின்றவற்றை போலீசாருடன் இணைந்து மேலும் அரசு உத்தியோகஸ்தர்களுடன் இணைந்து இந்த போதைப் பொருள்களானது கிராமப்புறங்களில் சேரிப்புறங்களில் முற்றுமுழுதாக தடை செய்யும் நடவடிக்கைகளும் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஏனென்று பார்க்க போனால் கிராம மட்டத்தில் இருக்கின்ற மாணவர்கள் தான் இதில் பெரிதும் அடிமை பெறுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அவ்வாறான மாணவர்களுக்கு கூட அவர்களை அவர் போக்கிலேயே போக விடாது கல்வி, விளையாட்டு, அவர்களுடைய ஒரு ரசனைத்தன்மை வாய்ந்த ஒரு நடவடிக்கை போன்றவற்றை
முன்வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை சீராக அமைக்கிறார்கள். இது மட்டுமா என்றால் மீட்பு மையங்களை அமைத்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த போதை எனும் சிக்குண்டு கிடக்கும் இந்த அரக்கனிடம் பிடிப்பட்டிருக்கின்றவர்களை மீட்பு மையங்களை அமைத்து புனர்வாழ்வு அமைக்கின்ற ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறார்கள். இதன் மூலமாகத்தான் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து என்று கூறிய சமூக தலைவர்கள் எல்லாம் ஒளிந்து விட்டார்கள். புண்பட்ட மனதை புகைவிட்டு கெடுக்காதே என்று கூறும் சமூக தலைவர்கள் தான் இன்று காணப்படுகிறார்கள். அண்மையில் நடந்த ஆய்வுகளில் கூட அமைதியான போதைப்பொருள் அற்ற ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவோம் என்று கூட ஆய்வுகளின் நோக்கமாக இன்று கூறியிருக்கிறார்கள் என்றால் சமூக தலைவர்களுடைய பங்களிப்பானது போதுமானதாகவே இருக்கின்றது. எனவே போதையை ஒழிப்போம், நல்ல பாதையை வகுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து போதையை ஒழிப்பதில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானதாக இல்லை என்று வாதத்தை முன்னெடுப்பதற்காக கிளிநொச்சி திருவையாறு மகா வித்தியாலயத்தினுடைய அணிசேர் பேச்சாளர் ரங்கனா வந்திருக்கிறார். பேசுங்கள் ரங்கனா. எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தலைப்பானது போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானதாக இல்லை என்பதுதான். நடுவர் அவர்களே, கற்பனை இல்லாமல் உண்மையாக கூறுவதானால் சமூக மட்ட தலைவர்களாக காணப்படுபவர்களில் அதிகமானோர் சற்று வயதானவர்களாகவே இருக்கின்றனர். ஆனால் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுகின்றவர்களோ இளவயதினராக இருக்கின்றனர். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தற்போது காணப்படுகின்ற இந்த இளவயதினர் மூத்தோர் சொற்களை கேட்காத நடந்து கொள்கின்ற முறை என்றும் ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்க இவர்கள் சமூக மட்ட தலைவர்கள் போதைப்பொருள் பாவிப்பவர்களிடம் சென்று இதை பாவிக்காதே என்று கூறும்போது என்ன இவர்கள் சிலவேளை இவர்கள் எங்களுடைய சொற்களை கேட்க மாட்டார்களோ என்று யோசிக்கின்ற சமூக மட்ட தலைவர்கள் தான் இன்று அதிகம். இரண்டாவது, சமூக தலைவர் சொல்வதை அவர்கள் கேட்காது இவர்களை எதிர்த்து அவர்கள் ஏதாவது அசம்பாவிதம் செய்கின்ற பொழுது இவர்கள் அவமானப்பட நேரிடுமோ என்கின்ற அச்சம் கூடுதலாக சமூக மட்ட தலைவர்களிடையே இருந்து வருகின்றது. இந்த இரண்டு காரணங்களாலும் இவ்வாறான விடயங்களை கட்டுப்படுத்துவதிலிருந்து சமூக மட்ட தலைவர்கள் ஒதுங்கி இருக்கின்றார்களே தவிர அவர்கள் விரும்பித்தான் அதில் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று இல்லை. இந்த போதைப் பொருளை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள்ல சமூக நடவடிக்கைகள் சமூக மட்ட தலைவர்களுக்கு தலைவர்களுடைய பலத்திற்கு சற்று அப்பாற்பட்டதாகவே இருக்கின்றது. மேலும் இவர்கள் இதை ஒழிப்பதற்காக காவல்துறை மூலமோ அல்லது ஏனைய பிரிவினரோடாகவோ இதை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் அந்த போதைப் பொருள் பாவிக்கின்ற அந்த குழு மூலம் இந்த சமூக மட்ட தலைவருடைய உறவினர்களுக்கோ அல்லது சமூக மட்ட தலைவருடைய குடும்பத்திற்கோ ஏதாவது நடந்துவிடும் என்கின்ற அந்த மாபெரும் அச்ச நிலை காணப்படுகின்றதால தான் இந்த சமூக மட்ட தலைவர்கள் இதிலிருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது இதிலிருந்து நான் கூறிக்கொள்கின்றேன். நான் கூறுகின்ற விடயங்கள் யதார்த்தமானது. கற்பனையில் நாங்கள் எந்த விடயத்தையும் கூறி இங்கு விவாதித்து விட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் உண்மை இதுவாகவே காணப்படுகின்றது. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். போதையை ஒழிப்பதில் சமூக மட்ட தலைவர்களின் பங்களிப்பு போதுமானதா இல்லையா? போதுமானது என்று வாதிடுவதற்காக மீண்டும் வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய நிறைவு பேச்சாளர் செந்தமிழினி வந்திருக்கிறார். பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். தலைவர்கள் சமூக தலைவர்கள் என்றால் வெறுமனே அரசியல்வாதிகள் அல்ல. நாம் யார் யாரை பின்பற்றுகின்றோமோ, யார் நமக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சமூக தலைவர்கள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். குடியை கெடுக்கும், புகைத்தல் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும் என்று நாம் திரைப்படங்களை பார்க்கும்போது அங்கே விழிப்புணர்வு வசனங்கள் இருக்கிறது என்றால் அது சமூக தலைவர்களின் ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமின்றி குடியிலிருந்து வெளியேறுபவர்களுக்காக அவர்களை மீட்க வேண்டும் என்று என்று உலகம் மூங்கும் கிளைகளை கொண்ட ஒரு நிறுவனம் காணப்படுகின்றது. அதாவது ஆல்கஹால் அனோனிமஸ் என்று அதை கூறுவார்கள். அந்த நிறுவனமானது போதைக்கு அடிமையானவர்களை மீட்கும் ஒரு செயற்பாடாக சமூகத்தில் சிறந்த செயற்பாட்டு நிறுவனமாக இயங்கி வருகின்றது. மேலும் உலக சுகாதார ஸ்தாபனம்
குடியை ஒரு நோய் என்று கூறுகின்றது. அந்த நோயை மாற்ற வேண்டுமானால் சமூக தலைவர்களின் பங்களிப்பு அதிகமாக காணப்பட வேண்டும். இந்தியாவிலே கானா பாடல்களை பாடும் கானா பாலா என்பவர் வேணாம் போதை மாறும் பாதை என்று ஒரு பாடலை இயற்றி அதை சமூக வலைத்தளங்களிலே பரப்பி இருக்கின்றார். அதுவும் ஒரு சமூக தலைவரின் செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. மேலும் போதைப் பொருளை தொடாதே பாதை மாறி கெடாதே என்று கவிப்புயல் இமயம் மகரந்தன் அவர்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பகிர்ந்திருக்கின்றார். இவ்வாறான சமூக வலைத்தளங்கள் சமூக தலைவர்களின் செயற்பாடுகளை பிம்பம் போட்டு காட்டும் ஒரு இடமாக திகழ்கின்றது. இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள், எவரொருவர் மதுவை அருந்துகிறாரோ அவர் இஸ்லாம் மதத்தை வெறுப்பவராகவும் இஸ்லாம் மதத்திற்குரிய சமய கோட்பாடுகளை மீறுவராகவும் கருதப்படுகின்றார். அவர் முதல் தடவை மதுவை அருந்தும் போது 40 நாளுக்கான தொழுகைகள் அல்லாஹ் ஏற்க மாட்டார் என்று சமூக தலைவர்கள் கொள்கைகளை வகுத்திருக்கிறார்கள். சமய தலைவர்களும் கூட மதுவை அருந்தக்கூடாது, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது சிறந்த ஆதாரமாக திகழும். நான் தொலைபேசியில் பார்த்தேன், பட்டிமன்றம் ராஜா ஐயா அவர்களின் தலைமையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. சென்னையிலே காவல்துறையினரின் தலைமையில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற ரீதியிலே மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அந்த பட்டிமன்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் ஒரு சமய தலைவர்களின் சமூக தலைவர்களின் பங்களிப்பாகத்தான் இருக்கின்றது. திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார், கள்ளுண்ணாமை. அந்த காலத்திலே கள்ளு என்பதுதான் மிகவும் பயங்கரமான ஒரு போதைப் பொருளாக இருந்தது. அதை ஒழிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார், கள்ளுண்ணாமை. தமிழ்நாட்டின் முதல்வர் தொலைபேசியில் புகைப்படம், அதாவது ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கின்றார். போதை ஒழியட்டும், அழகிய பாதை மலரட்டும் என்று கூறியிருக்கின்றார். நாம் நாடு கருதாமல் சமூக மட்டம் என்ற ரீதியிலே நமக்கு இவ்வாறான தலைவர்களின் செயற்பாடு நமக்கு மிகவும் ஆதரவாக இருக்கின்றது போதையை ஒழிப்பதற்கு. அதாவது நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், சகல பிரபலங்களும் ஒன்றிணைந்து ஒரு காணொளியை போதையை ஒழிக்க வேண்டும் என்ற ரீதியிலே ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றார். அது போதையை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கின்றது. போதைப் பொருள் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒழிக்கும் பொருட்டு பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமையில் ஒரு விழிப்புணர்வு செயற்பட்டம் வடமாகாணம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். அதுவும் ஒரு சமூக தலைவர்களுடைய செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. வெறுமனவே தங்களுடைய சுயநலம் கருதாது உருவாக்கு என்ற ரீதியிலே சமூக தலைவர்கள் சிறந்த கல்விமான்களையும் போதையில்லாத உலகையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களை போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்குகிறார்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிறைவு வாதத்தை முன்வைப்பதற்காக திருவையாறு மகாவித்தியாலய அணியினுடைய நிறைவு பேச்சாளர் கம்சினி அவர் உயர்தர கலை பிரிவிலே பயில்கிறார். பேசுங்கள் கம்சினி. அனைவருக்கும் வணக்கம். சமூக தலைவர்கள் பொதுவாக போதைப் பொருள் மற்றும் அவற்றின் விளைவுகள் குறித்து பொதுமக்களிடம் கவனம் செலுத்துகின்றார்கள் என்றாலும் அவர்களின் செயல்புரியும் அளவு குறைவாகவே காணப்படுகின்றது. சமூக தலைவர்கள் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் அதிகம் செல்வாக்கு செலுத்துகின்றார்களா என்றால் இல்லை. நடுவர் அவர்களே, இப்போ போதைப் பொருளுக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டார் என்றால் அவரை அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான சிகிச்சை நிறுவனங்களோ சிந்தனை மாற்று முறைகள் பற்றிய திட்டங்களோ தற்காலத்தில் குறைவாகவே காணப்பட்டு வருகின்றது. சமூக தலைவர்கள் பொதுவாக போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு இலக்கை நாடாமல் பொதுவாகவே பேசிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்கள் அதை அமல்படுத்துவதாக காணப்படவில்லை. எதிரில் கூறியிருந்தார்கள், போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதில் சமூக தலைவர்களின் பங்களிப்பு அதிகமாகவே காணப்படுகின்றால் போதைப் பொருள் பாவிப்பவர்களின் அளவும் குறைவாகத்தானே காணப்பட வேண்டும். ஆனால் தற்காலத்தில் தானே போதைப் பொருள் பாவனையானது அதிகரித்து செல்கின்றது. சமூக தலைவர்கள் அரசியல் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு சரியான சட்டங்களை உருவாக்குவதற்கும் ஆதரவாக நிற்காமல் போதைப் பொருள் பாவனை குறித்த சட்டங்கள் சரியான முறையில் செயற்படுத்துவதில் தற்செயலாகவே செயற்படுகின்றார்கள். ஆகவே தற்காலத்தில் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதில் சமூக தலைவர்களின் பங்களிப்பானது போதுமானதாக காணப்படவில்லை என கூறி விவாதத்தை நிறைவு செய்கிறேன். இடைவேளையை தொடர்ந்து தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரையில் சந்திக்கலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு முன்னெடுக்கிற சொற்சமர்.
இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி வழங்குகிற சொற்சமர். வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலய பிள்ளைகளும் கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலய பிள்ளைகளும் இணைந்து பங்கேற்று ஒரு வாத பிரதிவாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு போதுமானதாக இருக்கிறதா இல்லையா? இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டிய நேரம். முதலில் பேசியவர் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார். இது பட்டிமண்டப மரபு. அதற்கு அமைவாக இரண்டாவதாக வாதத்தை தொடக்கிய திருவையாறு மகாவித்தியாலயத்தினுடைய அணித்தலைவி ஷானிலா இன்றைக்கு சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானது அல்ல என்று தொகுப்புரை ஆற்ற வந்திருக்கிறார். பேசுங்கள் ஷானிலா. நடுவர் அவர்களே, குடியை நோய் என்று சொன்னார்கள். அதை மாற்றுவதற்கு சமூக தலைவர்களின் பங்களிப்பு தேவை என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுதும் அந்த நோய் இருக்கத்தானே செய்கின்றது. ஆகவே சமூக தலைவர்களின் பங்களிப்பு இல்லை என்று கூறுகின்றீர்கள். அதைவிட சேரிப்புறத்தில் உள்ள மாணவரை போதையிலிருந்து தவிர்க்க தலைவர்கள் முன்வருகின்றார்கள் என்றீர்கள். நடுவர் அவர்களே, இலங்கையில் சேரிப்புறத்தில் மட்டும்தானா நல்ல தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் ஏனைய தலைவர்கள் முன்வரவில்லை என்றும் எங்கள் அணிக்கு சாதகமாக வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். மற்றும் தற்போதைய ஜனாதிபதி போதையை ஒழிக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள். நாங்களும் அதை கேள்விப்பட்டோம். ஆனால் எங்களுடைய தலைப்பானது போதைப் பொருளுக்கு சமூக தலைவர்களின் பங்களிப்பு காணப்படுகின்றதா இல்லையா என்பது ஒழிப்பதற்கு காணப்படுகின்றதா இல்லையா என்பதுதான். அந்த வகையில் அவர்கள் பங்களிக்கின்றார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை நாங்கள் கூறியிருந்தோம் என்றும் கோரிக்கை விடுத்தால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறி போதைப் பொருளின் பாவனையை சமூக தலைவர்கள் எவ்வாறு உடந்தையாக இருக்கின்றார்கள் என்றும் எங்கள் அணியினர் கூறியிருந்தனர். அத்தோடு போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதிலிருந்து சமூக தலைவர்கள் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்று கூறி போதைப் பொருள் பாவனைக்கு சமூக தலைவர்கள் உடந்தையாக இருக்கின்றார்கள், இப்பொழுது அதிகமாக பங்களிப்பு செய்கின்றார்கள் என்ற விவாதத்தை நான் முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி. சமூக தலைவர்களின் பங்களிப்பு போதுமானதுதான் என்று தன்னுடைய தொகுப்புரையை ஆற்றுவதற்காக புதுக்குளம் மகாவித்தியாலய அணித்தலைவி தினேஸ்வரி. மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையிலே போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானதாக இருக்கிறதா இல்லையா என்ற விவாதத்திலே எங்களுடைய விவாதம் சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானது என்பதுதான். அந்த வகையில் என் வாதமாக அமைந்திருந்தது. இன்று சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அதற்காக அவர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பது, அதிலும் குறிப்பாக இன்று தற்போது போதைப் பொருள் வைத்திருப்போர் மற்றும் விற்போருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதை தீவிரமாக செயல்படுத்துவதில் இலங்கை அரசு உறுதியாக உள்ளது. மேலும் இரண்டாம் தரப்பு வாதி அவர்கள் கூறியிருந்தார், ஏஏ மீட்கும் நிறுவனம் மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் குடியானது நோய் என்று கூறப்பட்டிருப்பதாகவும், மூன்றாம் தரப்பு வாதி போதையை தவிர்ப்போம், கல்வி சாலையில் நிமிர்வோம் என்று தங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வைத்து இன்று போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு சமூக தலைவர்கள் ஆற்றுகின்ற பங்களிப்பினையும் முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் இன்று இப்போதும் தற்காலத்திலும் சரியான முறையில் சமூக தலைவர்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்றுகிறார்கள், இனிமேலும் ஆற்றுவார்கள், அதில் எவ்வித ஐயமும் இல்லை என்று கூறிக்கொண்டு தொகுப்புரையில் சந்தித்ததில் மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். போதை பொருளை கட்டுப்படுத்துவதிலே சமூக தலைவர்களுடைய பங்களிப்பு போதுமானதா இல்லையா? அன்புக்கினியவர்களே, இன்றைய சமூக சூழலை பார்க்கிறோம். இன்றைக்கு சமூக தலைவர்கள் என்றால் அரசியல் சார்ந்தவர்களாக, பாடசாலை சார்ந்த கல்வி சார்ந்த தலைவர்களாக, சமய தலைவர்களாக பல தளங்களிலே அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் போதைக்கு எதிராக என்ன செய்கிறார்கள்? இங்கே அணித்தலைவியாக திருவையாறில் இருந்து களம் இறங்கிய ஷானிலா தெற்றென ஒரு செய்தியை சொன்னார். ஒரு சமூக தலைவர், அரசியல் தலைவர் அபலை பெண்ணிற்காக உதவுகிறேன் என்று பார் லைசன்ஸ் கொடுத்தார். அப்படித்தானே சமூக தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த பிள்ளைகள் கூட கொதித்து போகிறார்கள். இன்றைக்கு சமூக தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் போதைக்கு ஆதரவானவர்கள் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இங்கே புதுக்குளம் மகாவித்தியாலய பிள்ளைகள் சொன்னார்கள். அதுவும் ஒரு வகையிலே சரியானது தான்.
இந்த பார் லைசன்ஸை ஆதரிப்பவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அப்படி லைசன்ஸ் பெற்றால் மாத்திரம், அனுமதி பத்திரம் பெற்றால் மாத்திரம்தான் கசிப்பு வியாபாரத்தை தடுக்கலாம். அனுமதி பத்திரம் நடைமுறை இறுக்கமாக இருந்தால்தான் சட்டவிரோத போதை வியாபாரத்தை தடை செய்யலாம். அது இதற்காக சொல்லப்படுகிற செய்தி. ஆனால் இன்றைக்கு சமூக யதார்த்தத்திலே பார்த்தால் சட்டவிரோதமாகவும் வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது, சட்டபூர்வமாகவும் வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. இன்றைக்கு அதிக அளவான போதை பொருள் விற்பனை மையங்கள் எங்கள் மண்ணிலே முளை கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த சமூக தலைவர்கள் வாழாவிருக்கிறார்கள் என்று தானே பொருள். அதைவிட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அண்மையிலே தெரிவானவர்கள் கூட தங்களுடைய முக நூல் வெளியிலே பொதுப்பட சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வீட்டிலே அம்மா ஊத்தித்தர நாங்கள் குடித்திருக்கிறோம் என்று எல்லாம் பெருமை பேசியிருக்கிறார்கள். அப்படியாக இன்றைக்கு இந்த போதை கலாச்சாரம் இன்றைக்கு எங்கள் மண்ணை சிதைக்கிற ஒரு கலாச்சாரமாக பெருகி வருகின்றமையை பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சியிலே வருகிற தொடர் நாடகங்கள், இன்றைக்கு இவற்றிலே என்ன நடக்கிறது என்றால் பெண்களையும் குடிபோதைக்கு ஆளாகின்றவர்களாக காட்டுகிறது, சித்தரிக்கிறது. இது ஒரு வகையிலே மதுபான விற்பனை முகவர்கள் மேற்கொள்கிற சதி. அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். ஒரு ஹிடன் அஜெண்டா என்று சொல்வதைப் போல ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலிலே இந்த திரைப்படங்களிலே மதுபான காட்சிகளை வைக்கிறார்கள். தொடர் நாடகங்களிலே பெண்கள் போதைக்கு அடிமையாவதைப் போல காட்சிகளை அமைக்கிறார்கள். இதனாலே மறைமுகமாக சாதாரண பெண்களையும் போதைப்பொருள் பாவனைக்காக அவர்கள் தூண்டுகிறார்கள். அப்படியாக இன்றைக்கு சமூகம் இந்த போதைப்பொருள் பற்றி போதிய விழிப்புணர்வை கொண்டிருக்கிறதா என்றால் அது சற்று குறைவாக அல்லது மந்தமாக இருக்கிறது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் அதைத்தான் இந்த பிள்ளைகளும் இங்கே கவலையாக வெளிப்படுத்தி பேசினார்கள். அந்த வகையில் பொருண்மை சார்ந்து பார்க்கிற பொழுது கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலய அணியினர் தங்கள் தரப்பு கருத்துக்களை அதிக அளவில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று கொள்ள முடிகிறது. அதனால் சமூகத்திலே இன்றைக்கு சமூக தலைவர்கள் மத்தியிலே போதைப்பொருள் பற்றிய செயற்பாடுகள் போதிய அளவில் முன்னெடுக்கப்படவில்லை என்பதையே தீர்ப்பாக சொல்லி தன்னுடைய அணிக்காக சிறந்த முறையிலே வாதிட்டு இந்த சுற்றிலே அதிக பங்களிப்பு செய்தவர் என்கிற வகையில் பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் வழங்குகிற 5000 ரூபாய் பணப்பரிசிலை இந்த சுற்றிலே பெறுகிறார் ரங்கனா. அவர் திருவையாறு மகாவித்தியாலயத்தினுடைய அணிசார் பேச்சாளராக பங்கு கொண்டவர். கடந்த தடவைகளிலும் சிறந்த முறையிலே தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர். அதற்காக இந்த பரிசை நான் வழங்குகிறேன். அந்த பரிசளிப்போடு நாங்கள் பொது பரிசளிப்பிற்குள்ளே நுழைவோம். கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயா இந்த ஒளிப்பதிவு வேளையில் நீண்ட நேரமாக எங்களோடு காத்திருக்கிறார். நாங்கள் பொது பரிசளிப்பிற்குள் இதற்கு பின் நுழையலாம். சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு நிகழ்விற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். சொற்சமர் நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கி வருகிறார் கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயா. அவர் எப்பொழுதும் எங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து இந்த பிள்ளைகள் பேசுவதை ரசித்து ஊக்குவிப்பவர். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஒளிப்பதிவு நடைபெறுகிற பொழுது ஒரு கடுமையான மழை நாளாக இருந்த பொழுதிலும் வவுனியா புதுக்குளத்திலிருந்தும் கிளிநொச்சி திருவையாறிலிருந்தும் மாணவர்கள் இந்த மழை வெள்ளங்களை எல்லாம் தாண்டி சொற்களின் மேல் சொற்சமர் மேல் கொண்டிருக்கிற பற்றினால் இந்த கலையரங்கிற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிப்பது தன்னுடைய கடன் என்று கருதி ஐயா அவர்களும் இந்த மலையை தாண்டி இங்கே வருகை தந்திருக்கிறார். அந்த வகையில் அவரை அன்பாக வரவேற்று அவர் வழமை போலவே எங்களுக்கு ஆசை நல்கி இந்த சொற்சமர் பரிசளிப்பை சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்களும் விரும்பி நிற்கிறோம். சொற்சமர் நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் லலிசன் சார் அவர்களே மற்றும் கல்லூரி மாணவிகளே
உண்மையில் இந்த சொற்சமர் உங்களுக்கு ஒரு ஆக்கம் ஊக்கம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு நான் நினைக்கின்றேன். உண்மையில் உங்களோட திறமைகளை டான் டிவி ஊடாக வெளிப்படுத்தி பல மக்கள் பார்க்கக்கூடிய வசதியை பெற்றிருக்கிறார்கள் டான் குடும்பத்தினர். அவர்கள் இந்த நிகழ்வுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாணவர்களின் தமிழ் வளர்ச்சிக்காக இந்த நிகழ்வை சொற்சமர் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் பங்கு பெற்ற மாணவர்கள் அவர்கள் மூலம் பதிவு பெற்று இந்த போட்டியில் கலந்து தங்களுடைய வாத திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை டான் குடும்பத்தினர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வுக்கும் எனது அனுசரணை உண்டு. அந்த நிகழ்வு இன்னும் சிறக்க வேண்டும். இந்த மாணவர் மத்தியில் தமிழ் முழங்க வேண்டும் என்ற நிகழ்வோடு இந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம். பள்ளி பிள்ளைகளுடைய முயற்சிகள் என்னவென்றாலும் அதற்காக பின் நின்று உறுதுணை புரிப்பவர் கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயா. அந்த வகையில் இன்றும் இந்த பிள்ளைகளுக்கு அவர் ஒரு தொகை பணத்தை வழங்கி ஊக்குவிப்பு நல்க இருக்கிறார். பாடசாலைகளிலே இந்த விவாத அணிகள் சிறப்பாக கட்டி வளர்க்கப்பட வேண்டும் என்று இந்த ஊக்குவிப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் முதலில் பரிசை பெறுகிறவர்கள் புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவிகள். தொடர்ந்து பரிசை பெறுகிறார்கள் கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலய மாணவிகள். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன், நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிற ESP நாகரத்னம் ஐயா, படப்பிடிப்பு மற்றும் படத்தொகுப்பை மேற்கொள்கிற விபீஷன் குழுவினர் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.